வணக்கம் நண்பா நண்பீஸ். மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்க ஒரு முக்கியமான அறிவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. சொல்லப்போனால் இது சுமார் 1 கோடி குடும்பங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய நிம்மதியான ஒரு செய்தி சொல்லலாம். அப்படி என்ன அப்டேட்டுன்னு கேட்குறீங்களா? எய்த் பே கமிஷன் பார்த்தீங்கன்னா குழப்பங்களுக்கு மத்திய அரசு இப்போது ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க சொல்லலாம். கடந்த சில வாரங்களாக ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம், சந்தேகம் இருந்துச்சு. அதாவது எய்த் பே கமிஷன் பரிந்துரையில் ஓய்வூதியம், பென்ஷன் பற்றின விஷயம் வருமா வராதா அப்படின்னு ஒரு பலரும் பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ராஜ்யசபாவில் மத்திய நிதி அமைச்சக இணை அமைச்சரான பங்கஜ் சௌத்ரி அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காராம். அவர் என்ன சொல்லியிருக்காரா, 8வது ஊதிய குழுவின் வரம்புக்குள்ள ஓய்வூதிய திட்டமும் அடங்கும் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ பென்ஷன்தாரர்கள் இனி கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 8வது ஊதியக்குழு அதிகாரப்பூர்வமாக போன மாதம், அதாவது நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்தே தன்னோட பணியை தொடங்கிட்டாங்க. இவங்க அடுத்த சில மாதங்களில் நம் நாட்டுடைய பொருளாதார நிலைமை என்ன, பணவீக்கம் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு அறிக்கையை தாக்கல் பண்ண போகிறாங்க. ஆனால் ஊழியர்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தில் அரசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரராக இருக்கான்னு சொல்லலாம். அது என்னென்னா, டிஎன்எஸ் அலவன்ஸ் 50% தாண்டுறப்போ அதை பேசிக் சேலரியாக கூட இணைக்கிறது. இது ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு. ஆனால் அடிப்படை சம்பளத்தில் டிஎன்எஸ் அலவன்ஸை சேர்க்குற திட்டம் எதுவுமே இப்போதைக்கு அரசிடம் இல்லைன்ட்டு அமைச்சர் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாரு. இதனால் பழைய முறைப்படியே தான் சம்பள கணக்கீடு தற்காலிகமாக தொடரும் சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ எய்த் பே கமிஷன் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அறிக்கையின் முடிவில் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, அலவன்ஸு, பென்ஷனில் பெரிய மாற்றம் இருக்கா இல்லையான்ட்டு பொறுத்து பார்க்கலாம். ஸோ முக்கியமாக இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 3.68 இருக்கும் சொல்கிறாங்க. 7th பே கமிஷனில் 2.57 இருந்துச்சு. இந்த முறை இது 3.68 வரைக்கும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு பேச்சு அடிப்படை தான். அப்படி நடந்துச்சுன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பொதுவாக இந்த ஊதியக்குழு பரிந்துரைகள்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி அமைப்பாங்க. அப்படி பார்த்தா 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய சம்பள விகிதம் அமலுக்கு வரும். ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா உடனே கிரியேட் ஆகாது. ஏன்னா சம்பளம் கிரியேட் ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் டைம் எடுத்துப்பாங்க. அரியர் அமௌண்ட்லாம் சேர்த்து 2028 பிகினிங்லேயோ 2027 கடைசியில் தான் அதெல்லாம் அமலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அரியர் அமௌண்ட்டும் சேர்த்து கொடுத்துருவாங்கன்ட்டு அரசு பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இந்த எய்த் பே கமிஷன் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய பொருளாதார நிலைமை பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள், டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.